எல்லாருக்கும் வணக்கம். இந்த டே வந்து இதை விட ஹாப்பியாக இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இந்த மூவிலலாம் பார்ப்போம்ல, இன்டர்வெல் பிளாக் அப்படியே ஹெவியாக இருக்கும். அது முடிச்சுட்டு ஒரு கேப், இப்போ இந்த கத்தி படத்தில் ஐ எம் வெயிட்டிங் அப்படின்ற மாதிரி, அப்படி ஒரு ஆண்டாள் கல்யாணம் முடிச்சுட்டு நான் பேசுகிறது வந்து ரொம்ப கரெக்டாக இருக்காது. பிகாஸ் அவ்வளோ ஜாஸிங் மியூசிக் நம்ம மூவியில் பார்க்குற மாதிரி அந்த ஒரு ஃபினிஷ் கொடுத்த இந்த டீமுக்கு, ஸ்ரீ நிருத்தாலயா டீமுக்கு என்னோட அன்பார்ந்த வாழ்த்துக்கள். ஆக்சுவலி ரம்யாவை உங்களுக்கு டீச்சராக தெரியும்ல, எனக்கு அவளை ஸ்டூடெண்ட்டாக தெரியும். ஸோ உங்களை விட எனக்கு ஜாஸ்தி இயர்ஸ்ன்றதை தாண்டி காலேஜில் நாங்கள் ஒன்றா படித்தோம். ஸோ காலேஜுன்னுமோ உடனே சுட்டித்தனமாக மிஸ்சீவஸாக இருக்கிற செட்டு நாங்கள் கிடையாது. நாங்கள் கொஞ்சம் பொறுப்பாக இந்த ஃபஸ்ட் ரோவில் மேம் சொன்னோடனே மேம் எனக்கு இது தெரியும் மேம் அந்த அந்த கேட்டகரி இல்லையா, கரெக்டாக எங்கள் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அசைன்மெண்ட் நாளைக்கு முடிக்கிறதுனா முந்தின நாள் நைட்டு எழுதுகிற கேட்டகரி இல்லை, அதுக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே முடிச்சுட்டு இத்தனை பேஜஸ் தான் நீ எழுதியிருக்கியா, ஐயோ நான் இத்தனை எழுதிட்டேனே நம்ம இப்படி சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் பொறுப்பாக ஒர்க் பண்ணுற அந்த கேட்டகரி. அதனாலயோ என்னமோ அவளோட ஸ்டூடெண்ட்ஸும் அவ்வளோ பொறுப்பாக ஒர்க் பண்ணுறதா நான் பார்க்குறேன். ஸோ விதை என்ன போடுறோமோ அதுதான் மரமாக முளைக்கும்ன்றத கண்கூட பார்த்த ஒரு பெருமையான ஃப்ரெண்டாக தான் நான் வந்து உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். இன்னும் நம்மளாம் வந்து பிளான் பண்ணிலாம் செய்ய முடியாது, சில இதெல்லாம் அப்படி தன்னால் நடக்கணும். அந்த மாதிரி தான் அவளுக்கு நிறைய அமையுது. அதை வந்து ரொம்ப சந்தோஷமாக ஹார்ட்ஃபெல்ட்டாக நான் வந்து அதை கங்க்ராச்சுலேட் பண்ணுறேன் ரம்யா. விஷிங் யூ மெனி மோர் சக்ஸஸ் இன் ஆல் யுவர் ஃப்யூச்சர் பிளான்ஸ். அதுக்கப்புறம் இன்னைக்கு ஆடின பிள்ளைங்க ரொம்ப நேரமாக நான் வந்து நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன், அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு கோஆர்டினேஷன். நீ அழகா ஆடுறியா அப்படிங்கிறத மட்டுமே மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறாங்க. நான் அழகா ஆடுறதோட தானே இல்லாமல் ரொம்ப பொதுநலமாக பிள்ளைங்க எல்லாருமே கைகோர்த்து ஆடுறத பார்க்கும்போது இவங்க இன்னும் ஒரு 10-15 வருஷம் கழிச்சு எப்படி இருப்பாங்க, ரொம்ப ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனாக இருப்பாங்க. நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது கிடையாது, அந்த பொதுவாக அந்த ஈவெண்ட்டோட சக்ஸஸ்க்கு ஆன் ஸ்டேஜ் ஆஃப் ஸ்டேஜ் இதில் ரெண்டுத்துலேயுமே பிள்ளைங்க ஒர்க் பண்ணுறாங்கன்னு பார்க்குறப்போ டீச்சர்ஸாக அதை ப்ரொமோட் பண்ணாமல் பிள்ளைங்களுக்கு இந்த ஆட்டிடியூட் கேரியே ஆகாது. அதனால பேரண்ட்ஸ் நீங்கள் ரொம்ப உங்கள் காலரை தூக்கி சொல்லலாம், உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் ரைட்டான பிளேஸில் ரைட்டான டைமுக்கு அனுப்பியிருக்கீங்கன்னு. ஸோ இந்த சலங்க பூஜை வந்து இந்த பிள்ளைங்களுக்கு வந்து எல்லா வளமும் கொடுக்கும். ஆனால் இந்த சலங்க பூஜைங்கிறது டான்ஸ் கிளாஸில் ஆரம்பிக்கிற ABCD வரைக்கும் வச்சுக்கலாம். ஒரு 4 ஆல்ஃபபெட்ஸ் தான் பிள்ளைங்க கற்றுருக்காங்க, இன்னும் 22 ஆல்ஃபபெட்ஸ் கற்றுக்கணும். அப்படின்னா உங்களோட சப்போர்ட் அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ரெகுலராக பிள்ளைங்க கிளாஸ்க்கு வரணும். அது எப்போ நடக்கும்னா பேரண்ட்ஸோட சப்போர்ட் தான் அதுக்கு ஜாஸ்தி தேவை. என்ன சொல்லிடுவீங்க, 10th 12th வந்தோடனே மேம் 10th மேம் படிக்கணும் மேம், 12th மேம் டியூஷன் போகணும் மேம். ஜென்ரலாக நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், 10th சாப்பிடாம இருப்போமா, 12th தூங்காமல் இருப்போமா, இருக்க மாட்டோம். இதெல்லாம் கரெக்டாக தான் நடக்குது. டான்ஸ் மட்டும் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க 10th 12th டான்ஸ் கிளாஸ்க்கு போனால் டைவர்ட் ஆகிடுவாங்கன்னு. ஆக்சுவலி டான்ஸ் கிளாஸ்க்கு போனால் அவங்களுக்கு இன்னும் கான்சன்ட்ரேஷன் பவர் டெவலப் ஆகும். அதனால் பப்ளிக் எக்ஸாம் ரீசனாக காமிச்சு எந்த பேரண்ட்ஸும் டான்ஸ் கிளாஸஸை ஸ்கிப் பண்ணாதீங்க. பிகாஸ் இதுதான் நீங்கள் உங்களுக்கு பிள்ளைங்களுக்கு சேர்த்து வைக்கிற பெரிய சொத்து. இப்போ நம்ம பார்க்குற லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்க்கு பிள்ளைங்களுக்கு ஒரு ஆக்டிவான ஃபிட்னஸ் கிளாஸ் வேணும்னா அது ஹாப்பியாகவும் இருக்கணும், பார்க்க கிராண்டாகவும் இருக்கணும். பிகாஸ் நம்ம இப்போ ஒரு ஜிம் போகிறோன்னு வச்சுக்கோங்க, உடம்புக்கு நல்லது தான். யோகா கிளாஸ் அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்க, உடம்புக்கு நல்லது தான். ஆனால் இப்படி பார்க்குறப்போ நமக்கு இங்கே இருக்கிற பேரண்ட்ஸ்க்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், உங்கள் பிள்ளைங்க இங்கே மேலே நிற்கும் போது நிறையா இடத்துல நமக்கு கண்ணீர் ததும்பி நிற்கும். என் பிள்ளை ஆடுறா, அவள் இவ்வளோ நாள் எஃபர்ட் போட்டிருக்கா, அது நிறைவேறுது. இந்த ப்ளஸ் வந்து பீயிங் அ டான்ஸர், பீயிங் அ டான்ஸ் டீச்சர், பீயிங் அ பர்ஃபார்மர், நான் சொல்கிறேன் இது டான்ஸ்க்கு மட்டும்தான் இருக்குது. அதனால் உங்கள் பிள்ளைங்களை கண்டிப்பாக எந்த ரீசனும் சொல்லாமல் டான்ஸ் கிளாஸ்க்கு ரெகுலராக அனுப்புங்க. அதோட பலன் இன்னைக்கு உங்களுக்கு தெரியாது, கண்டிப்பாக தெரியாது. அவங்களோட ஒரு 40-45 இயர்ஸில் அவங்க ஆக்டிவாக இருப்பாங்க பாருங்கள், அப்போ உங்களுக்கு தோணும். ஆனால் அந்த டைம் வரைக்கும் நீங்கள் ரெகுலராக அனுப்பலைன்னா இட் இஸ் டூ லேட். அந்த டைமுக்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் போயிருக்கும், ஃபேமிலி சப்போர்ட் அப்படி இருக்காது. அதனால் முதல்ல ஒரு 25 வருஷம் உங்கள் பிள்ளைங்களுக்கு உண்மையாக நீங்கள் சொத்து சேர்த்து வைக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு இந்த மாதிரியான ஆர்ட் ஃபார்ம் தான் உங்களோட ஃபஸ்ட்டு விட்னஸாக இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். அப்புறம் ஆக்சுவலாக இவங்க வந்து இங்கே பக்கவாத்தியம்னு சொன்னாங்கல்ல, அது பக்கவாத்தியம் இல்லை, இது வந்து பக்காவாத்தியம். ஒருத்தரை கூட ஒரு இடத்துல கூட டெம்ப்ளேட் மிஸ் ஆகலை.
அவங்களோட அந்த இன்வால்மெண்ட் டுவர்ட்ஸ் மியூசிக் தான் இன்னைக்கு நம்மளை இவ்வளோ இன்டாக்ட் உட்கார வச்சிருக்கு. மற்ற எல்லா சத்தத்தையும் பிளாக் பண்ணி அவங்களோட அந்த சவுண்டு தான் கேட்டுக்கிட்டே இருக்கு. எஸ்பெஷலி நான் பாடுறவங்க கிட்ட ஒன்று சொல்லணும், அவங்க பேர் எனக்கு தெரிஞ்சு சுபஸ்ரீன்னு தான் வச்சுருப்பாங்க. அவங்க இவ்வளோ அக்கறையாக பிள்ளைங்களுக்கு பாடுறாங்கல்ல, அவங்க உண்மையாக அந்த லைனை அவங்க உணர்றாங்க. அதை நான் வந்து ஒரு டான்ஸராக என்னால் பார்க்க முடியுது. அதனால தான் அவங்களுக்கு அந்த பேருன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ மேம், உங்களோட அந்த வாய்ஸ் வந்து எனக்கு ஸ்டில் நான் இன்னும் எனக்கு காதில் கேட்டுக்கிட்டே இருக்கேன். அப்புறமா ஹரிஹர சுதன் சார், ஆக்சுவலி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், சொக்கர் மீனாட்சி கல்யாணத்தில் வந்து வாசித்தது திருமால் இல்லையா? அதை மாதிரி ஆண்டாள் கல்யாணத்துக்கும் திருமால் வேணும்னு ஹரிஹரசுதன் பிளான் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன் ரம்யா. அவரோட ஒவ்வொரு பேடிங் எஃபெக்டும் சான்ஸே இல்லை சார். உண்மையாக ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். பெல் சவுண்ட்லாம் அவ்வளோ கிளிங்கிங் சார். ஸோ குட், தேங்க்யூ ஃபார் யுவர் எஃபர்ட். அப்புறமா ஜென்ரலாக நமக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ஒரு காடை ரிலேட் பண்ணுறோன்னா அது கிருஷ்ணர் தான் இல்லையா? நமக்கு அவரை வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாமல் யோசிக்கவே முடியாது. பட் அந்த பேரை மாற்றி நம்மளோட அந்த இடத்துல தினேஷ்குமார் சாரை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருந்தது வந்து ஐ ஃபெல்ட் இட் இஸ் அ வெரி குட் சாய்ஸ். லாஸ்ட் வந்து வயலின், மேபி நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் இவரோட மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ஆர்வம் இவ்வளோ ஜாஸ்தி இருக்கேன்னு பார்த்தா அது வந்து ஜெனரேஷன் போல இருக்கு. எப்படி ராஜஸ்ரீ மேம் கிட்ட இருந்து ரம்யாவுக்கு வந்து பைஜீன் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்குமோ அந்த மாதிரி அவங்களும் வந்து இசை பரம்பரைன்றதுனால அவ்வளோ இனிமையாக இருந்தது சாரோட வயலின் இசையும். ஸோ இது வந்து கலெக்டிவாக எல்லாமே அழகாக அமைஞ்சதுனால நம்ம இங்கே உட்காந்து கேட்குறதுக்கும் உட்காந்து பார்க்குறதுக்கும் எதை பார்க்குறதுன்னு தெரியாமல் தடுமாறுறதுக்கும் இது ஒரு நல்ல சண்டே மார்னிங்காக இருந்தது. ஸோ இந்த விழாவோட நாயகிகளை பேசாமல் முடிக்க முடியாதுல்ல. ஸோ நிறையா சாதனை புரிய சாதனாவிற்கும், பிரகாசமாய் மிளிர பிரதீக்ஷாவிற்கும், ஆற்றல் நிறைய பெற தேஜஸ்ரீக்கும், பார்வதியின் மறுபெயர் கொண்ட உமாவிற்கு இப்பார் ஆழவும், வெற்றி மேல் வெற்றி பெற ஜெயவர்ஷனிக்கும், சிவனின் மறுபெயர் பெற்ற இஷா அவந்திகா சிவனடியை என்றும் தொழுது பெறவும், பளிச்சென ஒளிர நிஷிதாவிற்கும், திறமையான யுவதிக்கும், நட்புடன் மேம்பட மித்ராவிற்கும், விசாலமாய் அனைவருக்கும் விலாசமாய் வாழ விஷாலனிக்கும், லக்ஷ்மியின் மறுபெயர் கொண்ட ஸ்ரேயாவிற்கும் எனது வாழ்த்துக்களை கூறி மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம் என்று வாய்ப்பளித்ததற்காக E3 மேனேஜ்மெண்ட்டிற்கும் நன்றி கூறி விடை. குருவாழ்க, குருவே துணை. இந்த இனிமையான வேளையிலே எத்தனையோ பொதுவெளியில் பல மேடைகளில் பேசியிருக்கோம். ஆனாலும் இந்த மாதிரி ஒரு ஆன்மீக தொடர்புடைய குழந்தைகளுடைய இன்வால்மெண்ட் உள்ள ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கும் போது நமக்கு மனசு ரொம்ப லேசாய் போடுதுங்கிறது தான் உண்மை. இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் இந்த தொடர்புடைய நிறைய பேர் கலந்துக்கும் பொழுது மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது. இந்த நிகழ்ச்சிக்கு பங்கெடுத்திருக்கக்கூடிய இந்த வசந்த பஞ்சமி அப்படிங்கிறதே சரஸ்வதிக்கு உகந்த நாள். இன்றைய தினம் இந்த மேடையில் சிறு குழந்தைகளாக இருந்து நமக்கெல்லாம் அந்த இறை சுரூபத்தை காட்டின அந்த இளம் சிறார்கள் அத்தனை பேருமே சரஸ்வதியுடைய பூரண அருள் பெற்றவங்க அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். காரணம் என்னென்னா, இன்றைய தினம் சரஸ்வதிக்கு உகந்த நாள். அந்த நாளில் உங்களுடைய அத்தனை ஆத்மாக்களுக்கு முன்னாடி அன்பான உள்ளங்களுக்கு மத்தியில் அவங்களுடைய இந்த சலங்க பூஜை சிறப்பாக நடந்திருக்கு. அவர்கள் அத்தனை பேரும் நல்லபடியாக வரணும் அப்படின்னு நான் வாழ்த்துறேன். 1997 நான் ராஜி மாமி அப்படின்னு சொல்லுவேன். ராஜேஸ்வரி ரங்கதுரை அவர்கள் இந்த நிர்தாலயா நாட்டிய பள்ளியை தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து 2011க்கு அப்புறம் அது ரம்யா ரங்கதுரை கைக்கு மாறினதுக்கு அப்புறம் இன்றைய கால ஓட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நவீனமான முறையில் ரொம்ப சிறப்பான 900 நிகழ்ச்சிகளுக்கு மேலாக இவர்களுடைய காலகட்டத்தில் நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்காங்க. அது அத்தனையும் அவர்களே பண்ணதில்லை, நம்மை போன்ற அடுத்த தலைமுறைக்கு அவங்க கொடுக்கக்கூடிய சொத்தாக தான் நான் நினைக்கிறேன். அவர்களும் பல்லாண்டு வாழ வேண்டும்.
மேல் மேலும் உயர வேண்டும். வாழ்க வளமுடன் நலமுடன் என கூறி என்னுடைய சிற்றுரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். இன்னைக்கு இப்படி ஒரு கலை நிகழ்ச்சியை பார்ப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. யதார்த்தமாக அமைஞ்சது. ரொம்ப மனசுக்கு நிறைவாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. கண்களை எடுக்க முடியல குழந்தைங்க கிட்டேருந்து. நடராஜர் வந்து நடனத்தை ஆரம்பித்தார். குழந்தைங்க சலங்கையை ஃபஸ்ட்டு கட்டி அந்த சலங்கையோட இந்த மேடையில் ஆடும்போது அவங்கள விட்டு அந்த கண்களை எடுக்கவே முடியலை. நான் ரொம்ப யோசிக்கிறேன். பக்கத்தில் இருந்த சீஃப் கெஸ்ட் கிட்ட, திவ்யா மனோராஜ் கிட்ட, அவங்க கிட்ட கேட்குறேன், இவங்களுக்கு வந்து மேக்கப் போட எவ்வளோ நேரம் ஆயிருக்கும், இவங்களுக்கு அந்த சிகை அலங்காரம் பண்ண எவ்வளோ நேரம் ஆயிருக்கும், இவங்களுக்கெல்லாம் ஒன்று போல் ட்ரெஸ்ஸு தைச்சு இவங்களெல்லாம் வந்து இந்த மாதிரி ரிஹர்சல் பார்த்து எவ்வளவு கோஆர்டினேஷன், எவ்வளவு யூனிட்டி, இதுக்கு எவ்வளவு வந்து இன்புட் போட்டிருக்காங்க. ஒவ்வொருத்தரும், ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும், அவங்களோட பேரண்ட்ஸும், ப்ளஸ் வந்து ஒவ்வொரு குழந்தைக்கும் அமையிற குரு வந்து அவங்க கொடுத்து வச்சுருக்கணும். இந்த மாதிரி ஒரு குரு அமையறதுக்கு ரொம்ப வந்து நம்ம வந்து ஒவ்வொரு குழந்தையும் வந்து தவம் இருந்திருக்கணும். ஏன்னா நான் வந்து ஸ்ரீமதி ரம்யாவை பார்க்கும்போது அவங்களுடைய டெடிகேஷன் டுவர்ட்ஸ் அவங்களுடைய அந்த நாட்டியத்துக்கு ரொம்ப ரொம்ப தனித்துவம். நானும் நிறைய பரதநாட்டிய டீச்சர்ஸ் பார்த்துருக்கேன். இவங்களுடைய ஸ்கூலுக்கு போயிருக்கும்போது பார்த்தா பிள்ளைங்க வந்து 1 மணி நேரம் டான்ஸ் கிளாஸ்க்கு வந்துட்டு போகிறது தான் எல்லாரும் பார்ப்பாங்க. ஆனால் இங்கே குழந்தைங்க வந்து நைட் 8 மணி 9 மணி வரைக்கும் கூட இருக்காங்க. சாயந்தரம் 4 மணிக்கு வர்ற கிளாஸ்க்கு வர்றவங்க நைட் 8 மணி வரைக்கும் கூட அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டில் அங்கே இருக்காங்க. இவங்க ஸ்ட்ரிக்ட்டு கிடையாது, எதுவும் வந்து ஒரு திட்டி சொல்லி கொடுக்கறது இல்லை, எல்லாமே இல்லை. அந்த குழந்தைங்க எவ்வளவு அன்போட இவங்களுடைய அந்த இதை கற்றுக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்காங்கன்றது அவங்களுடைய அந்த டெடிகேஷன்லேயே தெரியறது. ஒரு டைம்னா அந்த டைம் கீப் அப் பண்ணுற மாதிரி ஒரு பங்க்சுவாலிட்டியை அவங்கக்கிட்ட பார்க்கவே முடியாது. எல்லாருமே வந்து டான்ஸ் வந்து கற்றுப்பாங்க. ஆனால் ஸ்ரீமதி ரம்யா வந்து அவங்க அம்மா வயத்தில் இருக்கும்போதுலேருந்தே கற்றுட்டுருக்காங்க. ஷீ இஸ் பார்ன் வித் த டான்ஸ் ப்ராடிஜி. அந்த ஒரு அதிமேதாவின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த சின்ன வயசில் இவ்வளவு அவார்ட்ஸ், இவ்வளவு ஒரு தனித்துவம், இவ்வளவு படிப்பு, அவங்க நட்டுவாங்கம் பண்ணுறதை வந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ வியப்பாக இருந்தது. எல்லாரும் ஒரு ஏஜுக்கு அப்புறம் தான் நட்டுவாங்கத்துலலாம் இது பண்ணுவாங்க. இவங்க இந்த ஏஜ்லேயே இவ்வளோ ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இவங்கக்கிட்ட கற்றுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அப்போ இன்னும் எவ்வளோ வந்து பெட்டராக பண்ணுவாங்க. ஸோ இவங்க நம்மளுடைய திவ்யா மனோராஜ் சொன்ன மாதிரி குழந்தைங்கள வந்து டான்ஸ் மட்டும் ஸ்டாப் பண்ணாமல் அனுப்புங்க. அது வந்து பிரெயினுக்கும் பாடிக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டும் நல்ல ஒரு இதுவும் கொடுக்கும். ஸ்ரீமதி ராஜஸ்ரீ வந்து கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய பொண்ணு இன்னும் வந்து பல மடங்கு வந்து கின்னஸ் ரெக்கார்ட்ஸ் பண்ணி மேலே மேலே நிறையா சிறப்பாக அவார்ட்ஸ் வாங்கி பெரிய லெவலில் இந்த நாட்டிய நிறுத்தாலயாவை கொண்டு போகணுன்றது என்னுடைய ஆசை. அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் டு த whole family and to all the children. Thank you.